நம்ம தனுஷோட ராயன் ரிலீஸ் ஆன 12 டேஸோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அரௌண்ட் 134 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 67 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. செகண்ட் வீக்கெண்ட்லேயுமே ராயன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஷோ கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்களான் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ராயனுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்னு தான் சொல்லணும். தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹிந்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஜி ஸ்டுடியோஸ் வாங்கிட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹிந்தியில் ஜி ஸ்டுடியோஸ் கோட்டை ஒரு கிராண்ட் மேனரில் தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஸ்பார்க் ஹிந்தியில் இருக்க வீடியோவே 5 million வியூஸ் கிட்ட யூடியூப்ல போயிருக்கு. தமிழ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி வெர்ஷனுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸில். ஸோ ஹிந்தியில் இந்த படம் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் வாங்கிட்டாலே போதும். நார்த் இந்தியா சைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கோட்டை அடிச்சு வரைக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் September 5 அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 29 days தான் இருக்கு. டைரக்டர் சங்கர் ராம்சரனோட காம்போல ரெடியா இருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இப்போ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு அபிஷியலா ப்ரொடக்ஷன் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. கிறிஸ்மஸ் 2024 இந்த படத்தை தேட்டர்ஸ்ல கொண்டு வரதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேம் சேஞ்சர் டைரக்டர் சங்கரோட ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குமா இல்லையான்றத. ஆர்யாவோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லூசிஃபர் படத்தோட ரைட்டர் சுந்தர் முரளி தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. ரன் பேபி ரன் படத்தை டைரக்ஷன் பண்ண ஜெயன் கிருஷ்ணகுமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. யோகி பாபு லீடா பிளே பண்ற மலை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐபி முருகேஷ் டைரக்ஷன்ல டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லட்சுமி மேனனும் காளி வெங்கடா இந்த படத்தில் முக்கியமான ரோல்ல பிளே பண்றாங்க. இன்னைக்கு மலையாளம் ஆக்டர்ஸ் அனாபென்னோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணுறதுமா கொட்டுக்காளி டீம் கிட்டேருந்து ஒரு புது போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொட்டுக்காளி வர August 23 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கூழாங்கல் எடுத்த PS வினோத்ராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.